ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சைனீஸ் ஒன் நைட் ஸ்டாண்ட் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் யூடியூப் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா பார்க்க பிடிக்குமா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய ட்ராமாஸ் போட்டிருக்கோம், மறக்காம அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு குடிச்சிட்டு தள்ளாடி நடந்துட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா, இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். அவ பாத்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ள போறா 306ன்னு. அவ உள்ள போனோன்னு அந்த 6 யாரும் 9ன்னு மாத்தி வச்சிடுறாங்க. அந்த ரூமுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேற ஒருத்தர் இருக்கா. இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை பாக்குறான். என்னடா இவன் நம்ம ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் நிறைய குடிச்சதுனால அவங்களுக்கு தான் என்ன பண்றோன்னே தெரியல. ஹீரோவை பார்த்த உடனே, ஓ நீ மேல் ப்ராஸ்டியூட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பெரிய பணக்காரி போல, இவகிட்ட இருக்க பணத்தை எல்லாம் ஹீரோ மேல தூக்கி போட்டுட்டு ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மார்னிங் தான் ஹீரோயின் நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு ஆன்னு கத்துறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நேத்து தான் ஹீரோயினுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும். அதனாலதான் ஹீரோயின் நிறைய குடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் வேற பண்ணிருப்பாங்க. காலையில இருந்து பார்த்தா ஹீரோ அங்க இருக்க மாட்டான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே. அவங்க ஹோட்டல்ல இருந்து வெளில வரும்போது அங்க இருக்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நேத்து தானே உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நேத்து நைட்டு நீங்க ஏதோ ஒரு பார் மாடல் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களாமா? டைவர்ஸ் ஆன உடனே எப்படி நீங்க ஒருத்தவங்க கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இவங்க கேட்கறதுக்கு எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியல. அவங்க அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து ஓடி போகும்போது ஒரு கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது ஹீரோயினுக்கு. அப்பவுமே பாத்தீங்கன்னா பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அதையுமே எடுத்து ஒரு நியூஸா தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோயினோட அப்பா வந்து பேங்க் கரப்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அன்னைக்கு நாள் நைட்டே வேற ஒருத்தவங்களோட நைட் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த அவமானம் தாங்க முடியாம அவங்க அப்பா சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க நடுத்தெருல வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க வளர்த்துட்டு வந்த ஒரு சர்வன்ட் லேடி தான் கூட இருக்காங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஆதல் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அப்பா அதனால எல்லாம் எதுவும் செத்துருக்க மாட்டாங்க, நீ அதுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாத, உன் வயிற்றுல இப்ப குழந்தை இருக்குது, நீ அதை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே இங்க இருக்க பிடிக்காம அவங்க அப்ராட் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோயின் அப்ராட்ல இருந்து திரும்பி அவங்க ஊருக்கே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு, ஒரு பையன் தான் பிறந்திருக்கு. அந்த பையனுக்கு இப்ப 5 இயர்ஸ் ஆகுது. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் இவங்களை இடிக்கிற மாதிரி வராங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பா இருக்குது. உங்களால பார்த்து நடந்து போக முடியாதா அப்படின்னு சொல்லி திட்ட போறாங்க. அப்போ அந்த சர்வன்ட் லேடி தான் சமாதானம் படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோயினை. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் முன்னாடி நிறைய கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து நிறைய பாடி கார்ட்ஸ் இறங்கி வந்து ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. ஹீரோயின் இதை பார்த்து ஷாக் ஆகி, இது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட வேலை பாக்குறவங்களாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சர்வன்ட் லேடி சொல்றாங்க, பாருங்க உங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு வருஷம் ஆயும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இன்னும் உங்களை மறக்கவே இல்லை. உங்களை பிக்கப் பண்றதுக்கு பாருங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் நேரா வந்து பின்னாடி இருக்க ஒரு காரை திறந்து விடுறாங்க. அதுக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணும் பையனும் இறங்குறாங்க. அவங்கள பார்த்துதான் யங் மேடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கசின். இவ என்ன பண்ணிருக்கான்னா ஹீரோயினுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும்ல, அப்போ ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட மேரேஜ் பண்ணி அவங்க கூட ஒரு குழந்தையுமே பெற்றிருக்கா. இப்போ இந்த மரியாதை எல்லாம் பாத்தீங்கன்னா இவளுக்கு தான். இதை பார்த்தோன்னு இந்த சர்வன்ட் லேடி செமையா ஷாக் ஆயிடுறாங்க. 5 வருஷத்துல பாருங்க இவ உங்க ஹஸ்பண்டா மேரேஜ் பண்ணிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின்மே பரவாயில்ல விடுங்க நம்ம போலாம், இது நினைச்சால இது ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதானே ஊருக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஸ்டே பண்றதுக்கு எங்கேயுமே இடம் கிடைச்சிருக்காது. கொற்றமலையில பாவு டாக்ஸிக்காக நின்றுட்டு இருக்காங்க. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா டாக்ஸியே கிடைச்சிருக்காது. அந்த சமயம் பாத்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் கையில டாட்டூ போட்டிருக்கதை ஹீரோயின் பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இவன் நம்ம கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணான்ல அவனு மாதிரியே இருக்குது. அவன் என்ன இவ்வளவு ரிச்சான கார்ல இருக்கா, அவன் தான் என் குழந்தையோட அப்பா, எப்படியாவது இதை போய் அவன் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கார் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. ஹீரோவே சைடு மிரர்ல இதெல்லாம் பாக்குறா. ஆனா அவன் எதுவும் கண்டுக்காத மாதிரி வந்துடுறான். ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறான், அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போதுதான், ஓ இந்த பொண்ணு தானே அன்னைக்கு நம்ம கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு ஞாபகம் வருது. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷம்
சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் உடனே இந்த சர்வன்ட் லேடிக்கு தான் கால் பண்ணி சொல்றாங்க, இவங்க பேரு வந்து வேங்கு, நாம இனிமேல் வேங்குன்னு சொல்லலாம். இவங்க வேங்குக்கு கால் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வேங்க் சொல்றாங்க, நீங்க 40 கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்பியிருக்கீங்க, எதுலையுமே நீங்க செலக்ட் ஆகல, அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த வேலையாவது கிடைச்சது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளம்பி ஆபீஸ் ரூமுக்கு தான் போறாங்க. அங்க இருக்கிற மேனேஜரை பார்த்த உடனே ஹீரோயினோட ஃபேஸே மாறுது. இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட எனிமி தான் போல. அதாவது இவன் வந்து ஹீரோயினோட அப்பாவோட கம்பெனில தான் வேலை பார்த்திருப்பா. இவன் ஏதோ ஃப்ராடு தனம் பண்ணனால ஹீரோயினோட அப்பா இவனை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளியிருப்பாங்க. ஹீரோயின் அவனை பார்த்த உடனே செம கடுப்பாயி, சீ நீ எல்லாம் இதுல டெப்டி மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு கீழே நான் வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு இந்த மேனேஜர் சொல்றான், ஃபெங் ஃபேமிலி எப்பயோ அழிஞ்சு போச்சு, இப்போ உனக்கு இந்த வேலை இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, உனக்கு இந்த வேலையை நான் தான் தரணும், அதனால என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மே இதை பார்த்து கடுப்பாயி எனக்கு வந்து இந்த மானங்கிட்ட வேலை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. அப்போ அந்த மேனேஜர் சொல்றா, உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், நீ இங்க வந்து வெளில போனா உனக்கு ஒரு வேலையுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் எதுவும் கேட்காம வெளில போயிடுறாங்க. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேங்க் கால் பண்றாங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், உங்க பையனை இப்பதானே ஸ்கூலுக்கு சேர்த்திருக்கீங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டவே இல்ல, அது 60,000 யானாமா, அது மட்டும் இல்லாம நிறைய டியூஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணும், உங்களோட கார்ட்ல வெறும் $5,000 தான் இருக்குது, கம்பெனில இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, அதனால அவங்க திருப்பியுமே வந்து அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ண போறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் அவங்க தலையில எல்லா வேலையுமே கட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம நீ இப்பதானே புதுசா ஜாயின் பண்ணிருக்க, உனக்கு இன்னைக்கு ஜாயினிங் பார்ட்டி வேலை இருக்கு, மறக்காம நீ வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின்மே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேக வேகமா வந்து லிஃப்ட்ல ஏறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்கான், அவன் தான் வந்து இந்த கம்பெனியோட பிரசிடென்ட். ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பாக்குறான், யோ இவன் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்டா, இவனதான் வெளில எல்லாரும் டெவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இவனை பாக்குறதுக்கே பயமா இருக்கு, எப்பந்தான் லிஃப்ட் சீக்கிரமா ஓபன் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. லிஃப்ட் ஓபன் ஆனோன்னு ஹீரோயின் இறங்கலான்னு போறாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோவுமே வர ஹீரோ அடிச்சு ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் விழுந்து கிடக்குறாங்க, ஆனா அவன் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னு செம கடுப்பாயிருது, அவன் தானே தள்ளி விட்டான், ஒரு சாரி கூட கேட்காம போறான் பாரு, எல்லாரும் சொல்ற மாதிரி இவன் டெவில் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே அவசரமா அந்த பார்ட்டிக்கு தான் போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா மேனேஜர் ஹீரோயினை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்றான். அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே வந்து ஹீரோயின் பே பண்ணுவா, நீங்க ஹீரோயினை சாதாரணமால நினைச்சிடாதீங்க, அவதான் ஃபெங் குரூப்போட வாரிசு அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆகி, என்ன ஃபெங் குரூப்பா, 5 வருஷத்துக்கு முன்னாடி செங் ஃபேமிலி கூட டைவர்ஸ் ஆச்சுல்ல, அது மட்டும் இல்லாம அன்னைக்கு டைவர்ஸ் ஆன அன்னைக்குமே ஒரு பையன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச, ஹீரோயினுக்கு அங்க இருக்கவே பிடிக்கல, அவங்க வெளில ஓடி வந்துடுறாங்க. மேனேஜருமே பின்னாடியே வெளில வந்துட்டு, என்ன டியர் வெளில ஓடி வந்துட்ட, நீ தான் எல்லாருக்கும் பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றான், நீ மணி பே பண்ணவும் மாட்டேங்கிற, எனக்கு கம்பெனி கொடுக்கவும் மாட்டேங்கிற, நான் என்ன பண்ண முடியும், ஒன்னு இதுக்கு பே பண்ணு, அப்படி இல்லாட்டி ஏன் கூட ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணு, என்ன உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மானுகிட்ட வேலை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. வேற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஆளோட கையை காட்டுறாங்க, அது வேற யாரோடதும் இல்ல, நம்ம ஹீரோவோட தான். கையில பாத்தீங்கன்னா நிறைய டாட்டூஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்கிறப்போ ஹீரோவோட டாட்டூஸ் தான் நல்லா பாத்திருப்பா, அதனால அவளுக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், ஹீரோட ஃபேஸ்ல எல்லாம் ஞாபகம் இருக்காது. இப்போ அந்த டாட்டூவை பார்த்தோன்னே கன்ஃபார்மே பண்ணிட்டா, ஓ இவ அன்னைக்கு நம்ம கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோவை பார்த்த உடனே, ஹே அது நீ தானே, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் தான் ரூம் நம்பர் 306க்கு வந்தேன், உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே, ஓ உன்னோட சேஸ்ட்ல தான் மச்சம் இருக்குதா, எனக்கு அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாயிருது, ஹீரோ போட்டு அடிச்சுட்டு இருக்கா. ஹீரோ பாத்தீங்கன்னா உடனே கையை பிடிச்சு ஸ்டாப் பண்றான், போதும் அடிக்கிறது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கு எனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உன்னால தான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன், என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றேன், நீ தான் வந்து என்ன அப்ரோச் பண்ண, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு எங்க போச்சு அறிவு, நீ இந்த வேலை தானே பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கூட நீ எடுத்து வச்சிருக்க மாட்டியா, என் வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா நீ என்ன பிரெக்னென்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை பத்தி நீ எதுவும் கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ உடனே செக் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ வந்துடவே வந்துடாத, உனக்கு என்ன பார்க்க என்ன அவ்வளவு சீப்பா தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயம் பார்த்து மேனேஜர் கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட காசு கேக்குறான். ஹீரோயினுக்கு இப்ப வேற வழி இல்ல, அதனால ஹீரோ கிட்ட வந்து அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கு எல்லாம் நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ உடனே அதுக்கு நான் இப்ப என்னதாமா பண்ணணும், என்னதான் பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீ 1 day சம்பாதிக்கிறதுல பாதி எனக்கு வந்து 4 monthsக்கு நீ எனக்கு தந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றா நான் எவ்வளவு சம்பாதிப்பேன் நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நீ பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்க, என்ன நீ ஒரு 50,000 சம்பாதிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுல ஒரு 5,000 தந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ வந்து இவ ப்ராஸ்டியூட்னே முடிவு பண்ணிட்டா போல. அப்போ ஹீரோ கேட்கறான் சரி 5 years ஆச்சுல நீ என்ன எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்றாங்க உன் கையில போட்டுக்க டாட்டூ வச்சுதான் கண்டுபிடிச்சேன், எனக்கு அது மட்டும் தான் நல்லா ஞாபகம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க பேப்பர் எடுத்து ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்றாங்க. நீ எனக்கு 4 monthsக்கு 5,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு ஹீரோ கிட்ட சைன் போட சொல்றாங்க. ஹீரோ உடனே அதை பார்த்துட்டு ஏமா என்ன பார்த்தா என்ன உனக்கு பொய் சொல்ற மாதிரியா தெரியுது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே ஒன்னெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதனால ஹீரோமே அதுல சைன் போட்டு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உடனே சரி பணம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்ற இப்பதானே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், நாளையில இருந்தா நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னு பார்த்து அந்த மேனேஜர் வந்து ஹீரோயினுக்கு பில் பே பண்றதுக்கு அனுப்பி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் இந்த பில்ல வேற எப்படி பே பண்றது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன பில்லுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து எனக்கு இந்த பில் மட்டும் இப்ப பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவே அந்த பில்ல பே பண்ணிடுறான். ஹீரோயின் உடனே ஹாப்பியாயி பரவாயில்லையே நான் சொன்னதெல்லாம் சரியே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா அதுக்கப்புறம் மேனேஜர் தான் பார்க்க வராங்க. என்ன வேணுமோ நீங்க குடிச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் நான் பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பே பண்ண பில்ல தூக்கி போட்டுட்டு போறாங்க. யாருமே இதை பார்த்து சமயம் ஆகுறாங்க. $100,000 எப்படி பே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தர்னு சொல்லிட்டு ஒருத்தனை தேடி தான் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பான். அப்ப அவங்க அசிஸ்டன்ட் வந்து பிளாக் பேந்தர் இங்க வரல, அவன் இங்க தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோமே அவன் மிஸ் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு சொன்ன மாதிரி 5,000 அனுப்பி வச்சுட்டான். ஹீரோயினுக்கு இவ்வளவு காசு வந்து செம சந்தோஷமாயிருது. அதனால ஹீரோயின் வந்து ஷாப்பிங் போறாங்க. ஹீரோயின் வேங்கு குட்டி பையன் எல்லாருமே ஷாப்பிங் போறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க வேங் நீங்க வந்து குட்டி பையனை பாத்துக்கோங்க, நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே அவங்க பையனுக்கு டாய்ஸ் வாங்குறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த வழியா போயிட்டு இருப்பான். அவன் கூட நிறைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் ஹீரோவை பார்த்துட்டு இவன் செமையான ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, இவன் தான் இந்த பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட், பாருங்களேன் இந்த பிரசிடென்ட் பார்க்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின்மே வந்து ஹீரோவை பாக்குறான். இவனை பார்க்கும்போது ஏன் எனக்கு அந்த ப்ராஸ்டியூட் மாதிரியே தெரியுது, பின்னாடி இருந்து பார்க்கும்போது அவன மாதிரியே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி பையனை காட்டுறாங்க. அவன் கிட்ட இருக்க டாக் எங்கேயோ ஓடுது. அதனால குட்டி பையனுமே வந்து டாகை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அந்த வழியில வந்து அடிபட்டு கிடக்குறாங்க. குட்டி பையனுமே போய் அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு, இப்படியே விட்டா நீங்க இறந்து போயிருவீங்க, நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த ஆளுமே எதுவுமே பேசாம இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா ஹீரோவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவன் தான் வந்து அந்த பிளாக் பேந்தர் போல, இவனதான் வந்து ஹீரோ தேடிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிப்புக்காக தான் தேடி வந்துட்டு இருக்கான் இவனை. இந்த சிப்ல ஏதோ இம்பார்ட்டன்டான இது இருக்கும் போல. உடனே நம்ம மாட்டினாலும் பரவாயில்ல, இந்த சிப் வந்து ஹீரோ கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் கிட்ட கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை நான் இன்னொரு நாள் வந்து திருப்பி நான் வாங்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். குட்டி பையனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது என்னன்னே தெரியல. அவன் இதை வச்சு பாத்துட்டு இருக்கும் போது டாக் வந்து அந்த சிப்பை முழுங்கிருது. குட்டி பையனும் அந்த டாக் கிட்ட நீ துப்பு, நீ துப்பு இல்ல நீ செத்து போயிருவ, துப்பு துப்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோயின்மே அங்க வந்துடுறாங்க. எதுக்கு டாக போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க, டாக் எல்லாம் இப்படி டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோட பிஏ போய் ஹீரோ கிட்ட பேந்தர் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றான் அந்த சிப்பு ரொம்பவே முக்கியமானது, இந்த சிப் மட்டும் எதுலயாவது லீக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், நம்ம பெரிய அழிவு சந்திக்க வேண்டியதா இருக்கும், எப்படியாவது அந்த பேந்தரை பிடிச்சு கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டாக் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்து ஹீரோட காருக்குள்ள ஏறிடுது. குட்டி பையனுமே அந்த டாக துரத்திட்டு வரான். ஹீரோ உடனே குட்டி பையனை பார்த்துட்டு நீங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு குட்டி பையனுமே சாரி அங்கிள், என்னோட டாக் வந்து உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோமே பரவாயில்ல இந்த உன் டாக எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குட்டி பையனுமே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போறான்.
ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையனை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோ உடனே அவங்க பிஏ கூப்பிட்டு இந்த பையன் கரெக்டா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டானான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குட்டி பையன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து வாங்கு ஹீரோயினும் குட்டி பையன் பக்கத்துல வராங்க. இவ்வளவு நேரம் நீ எங்க போன, நீ தொலைஞ்சிட்டியோ, நான் பயந்தே போயிட்டேன், இப்படி எல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு குட்டி பையன் சொல்றான், அம்மா இந்த டாக் தாமா என்கிட்ட இருந்து ஓடி போயிடுச்சு, அதை துரத்திட்டு போனேன், அதனாலதான் நான் இப்படி தொலைஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பிஏமே வந்து பாக்குறான், அந்த பையன் சேஃபா அவங்க ஃபேமிலி கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறான். ஆனா அந்த பிஏ வந்து ஹீரோயினை பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோயின் அன்சைட் திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க அப்படி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல லஞ்ச் வாங்கிட்டு சாப்பிட வராங்க. எப்பயுமே ஹீரோயின் உட்காந்து சாப்பிட இடத்துல இப்ப ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அதனால ஹீரோயினுமே வேற வழி இல்லாம வேற டேபிள்ல போய் உட்காந்து சாப்பிட போறாங்க. மேனேஜர் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்தோன்னே வம்பு இழுக்கிறதுக்காக ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டான். அப்போ இந்த மேனேஜர் சொல்றான், என்னடி ரொம்பவே கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்க, என்ன டயட்ல இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பிரசிடென்ட்டை பார்த்தாலே கை கால்லாம் நடுங்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தர் சொல்றா, எனக்கு பிரசிடென்ட் பார்த்தா ஃபீவரே வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை பத்தி தான் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே எதுவும் சொல்லாம அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. மேனேஜர் உடனே, டியர் நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சிருக்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வேணுட்டே அங்க வந்து மேனேஜரை இடிச்சிடறான். அதனால ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா மேனேஜர் மேல கொட்டிடுது. மேனேஜர் உடனே ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் மேல கொட்டுவ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒண்ணும் பண்ணல, பிரசிடென்ட் தான் உங்க மேல எல்லாத்தையும் தட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோவோட பிஏ உடனே மேனேஜர் பார்த்துட்டு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் நீங்க பிரசிடென்ட்டே திட்டுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு மேனேஜர் உடனே பதட்டமாயி, ஐயோ நான் பிரசிடென்ட் திட்டல, தப்பு என் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்டுட்டு போயிடுறான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோ காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க பிஏ வந்து, பாஸ் இந்த மாதிரி நான் பிளாக் பேந்தரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சிப்பு கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே, இல்ல பாஸ் சிப் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ உடனே, சரி மால் பக்கத்துல இருக்க எல்லா கேமராவையும் செக் பண்ண சொல்லுங்க, லாஸ்டா நம்ம அவனை அங்கதானே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிஏமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுல தான் காட்டுறாங்க. அந்த குட்டி பையன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இந்த டாக் பாருங்க, என் கூட இப்ப விளையாடுறதே இல்ல, இவனுக்கு பாக்குறதுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த வேங் வந்து, என்னாச்சு, நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ குட்டி பையன் சொல்றான், இந்த டாக் நேத்து கோல்டு சாப்பிட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா குட்டி பையனுக்கு அது சிப்புன்னு தெரியாது இல்லையா, அது பார்க்க கோல்டு கலர்ல இருந்தனால அது கோல்டுன்னு நினைச்சிட்டு, ஒரு அங்கிள் எனக்கு ஒரு கோல்டு கொடுத்தாங்க, அதை பார்த்தீங்கன்னா இந்த டாக் சாப்பிட்டுருச்சு, அதுல இருந்து இது ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே இவன் பேசுறது கேட்டோன்னே ஏதோ காட்டனை பார்த்தா வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. குட்டி பையன் பாத்தீங்கன்னா அந்த டாகை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கான் போல. அங்க டாக்டர் சொல்றாங்க, நாங்க டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மெடிசன் கொடுத்துருக்கோம், இன்னும் 2 டேஸ்ல எது வந்தாலும் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பின உடனே ஹீரோக்கு தான் மெசேஜ் பண்றாங்க. ஹீரோ கிட்ட நீ எங்க இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றான், நான் எப்ப இருக்கிற பிளேஸ்ல தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா ஹீரோ பக்கம் தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் உடனே ஹீரோவை பார்த்த உடனே, நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்ல மாஸ்க் போட்டுட்டே இருக்க, மாஸ்க் கழட்ட கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ உடனே, நான் மாஸ்க் போட்டா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வாங்கிட்டு வந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து வெளில வைக்கிறான். உனக்கு $1000 கொடுத்து இதை வாங்கிட்டு வந்திருக்கேன், இது உன்னோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது, நிறைய ட்ரிங்க் பண்றல, இது சாப்பிட்டா உனக்கு உடம்புக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நீ இதை சாப்பிடு, ஆனா இதுக்கெல்லாம் நீ திருப்பி எனக்கு ரீபே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உடனே ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா வந்துட்டு, நான் உனக்கு எப்படி ரீபே பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் உடனே, எதுக்கு இப்ப நீ என் பக்கத்துல வர, எனக்கு நீ மணியா கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம நீ ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருக்கியா, நீ இப்பவே எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோ, நீ இப்போ அழகா இருக்கிற வரைக்கும் தான் உன்னை தேடி பொண்ணுங்க வருவாங்க, அதுக்கப்புறம் உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்க இல்லையா, இப்பவே நீ எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த சமயம் பார்த்து ஹீரோ வேணுட்டு ஹீரோயின் கிட்ட க்ளோஸா மூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். அந்த சமயம் வந்து ஹீரோயின் வந்து, ஐயோ இவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா உள்ள நிறைய பொண்ணுகள்லாம் வராங்க. அப்போ அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து, நம்ம தப்பான ரூமுக்கு வந்துட்டோமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இன்னொரு லேடியுமே பரவாயில்ல நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 லேடிஸ்மே உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ
ஹீரோவை பார்த்த உடனே இந்த பார் மாடல் பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து உனக்கு எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நான்ல அப்படி விட்டுட்டு போக முடியாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதுக்கு அங்க இருக்க ஒரு லேடி கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து வச்சுட்டு உனக்கு இவ்வளவு பணம் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயின் உடனே இவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், இவனோட ஹைட்டுக்கு நீங்க 1 lakh தரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அங்க இருக்கிற இன்னொரு லேடியுமே இந்த அப்படி 3 lakh அப்படின்னு சொல்லிட்டு செக் கொடுக்குறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு சரி ரொம்பவே தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ உடனே என்னடி பண்ணிட்டு இருக்க, இவங்க கிட்ட தனியா விட்டுட்டு நீ எங்கடி போற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க இதெல்லாம் உன்னோட வேலை, நீ நல்லா ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த லேடிஸ் எல்லாம் போட்டு ஹீரோவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹாயா வெளில வந்துடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளியில வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்றா, ஆனா ஹீரோ எடுக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, ஐயோ நம்ம மாட்டி விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி இது இவனோட வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோவை காட்டுறாங்க. அங்க இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இதுக்கெல்லாம் தூக்கி வெளில போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவசரமாக வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட கார் வந்து இடிக்கிற மாதிரி வருது. ஹீரோயின் டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஹீரோவோட பிஏ சொல்றான் ஏமா நீ பார்த்து வர மாட்டியா, இந்நேரம் கார் வந்து உன் மேலே இடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே சரி எது பேச வேண்டாம் இங்கிருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிளை இது கேட்டோன்னு செம கடுப்பாகுது. அட பாவி கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நீ என் மேலே கார் ஏற்றி கொண்டு இருப்ப, ஆனால் இது உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, அவன் பாட்டுக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவசரமா உள்ள போக மேனேஜர் தான் வந்து எப்ப சான்ஸ் கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்கான் இல்லையா, அவன் உடனே ஹீரோயின் கிட்ட வந்து என்னம்மா எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்க்கு லேட்டா வந்துட்டு இருக்க, உனக்கு ஒரு டைம் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நீ அடங்குவ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்விம்மிங் பூலை கிளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுறான். ஹீரோயின்மே நான் இங்க கிளீன் பண்றதுக்கெல்லாம் வரல, நான் இங்க ஒர்க் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ கூட வேலை பார்க்குற பொண்ணு சொல்றா ஒழுக்கமா போய் கிளீன் பண்ணிரு இல்லாட்டி உன்னோட சேலரியை குறைச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின்மே வேற வழி இல்லாம கிளீன் பண்ண போறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்பாடா இங்க ஒரு வழியை கிளீன் பண்ணிட்டோம், நம்ம இந்த பூல்ல இருக்க வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் உடனே ஹீரோவை பார்த்த உடனே நீங்க அந்த நைட் கிளப்புக்கு எப்பயாவது வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ உடனே ஹீரோயினை எது பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்க ரிங்கு கழட்டி வேணுட்டே அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள தூக்கி போட்டுட்டு போய் அந்த ரிங்கை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றான். இது கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பாயி சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஹீரோயினே பாத்தீங்கன்னா அங்க போய் ரிங்கை எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட ரிங் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி காட்ட அதுக்கு ஹீரோ சொல்றான் சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு உனக்கு கோல்டு பிடிச்சி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின்மே பூல்ல இருந்து வெளியில வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா மேனேஜர் அங்க வந்து என்ன நீ வந்து பிரசிடென்ட்டை செடியூஸ் பண்ண பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க என்ன பைத்தியம் மாதிரி விளையாடிட்டு இருக்க, வாயை முடிட்டு இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல அதுக்கு மேனேஜரோட ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஹீரோயின்மே வந்து கால் பண்ணி போலீஸ்க்கு கூப்பிடலான்னு பார்த்தா ஹீரோயினோட போனை வாங்கி ஸ்விம்மிங் பூல்குள்ளே தூக்கி போட்டுறான். அந்த மேனேஜர் எரும மாட சொல்றான் உன்னை காப்பாத்த இங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்து எட்டி ஒரு மிதி அவன் போய் கரெக்டா ஸ்விம்மிங் பூல்லே விழுகிறான். விழுந்த உடனே ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணல, அவதான் என்ன செடியூஸ் பண்ண பார்த்தா, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ உடனே எட்டி ஒரு மிதி மறுபடியும் அவன் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறான். அப்போ மேனேஜர் சொல்றா உங்களுக்கு இவளை பத்தி தெரியாதா, இவ ரொம்பவே மோசமானவ, டைவர்ஸான அன்னைக்கே வந்து ஒருத்தன் கூட நைட் ஸ்டைன் பண்ணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றான் இன்னொரு வார்த்தை நீ அவளை பத்தி ஏதாவது பேசின ஒன்னாக்க வெட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான் இந்த ஆபீஸ்க்குள்ளே இருக்க கூடாது, இவனை ஆபீஸ் விட்டு துரத்தி அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ போய் ஹீரோயினை பக்கத்துல போய் ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின்மே பாக்குறாங்க பரவாயில்ல இவன் பார்க்க கொஞ்சம் நல்லவமா தான் இருக்கான், ஆனா இவனை பாக்குறதுக்கு அந்த நைட் கிளப்ல இருக்கிற மேல் மாடல் மாதிரியே இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லேடிஸ் எல்லாம் வந்து ஹீரோயினுக்கு செக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 3 lakh செக் எடுத்துட்டு தான் பேங்க்குக்கு போறாங்க. எனக்கு இந்த மணி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அங்க இருக்க லேடி சொல்றாங்க இந்த செக் கேன்சல் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினுமே நல்லா செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க இது கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு அந்த லேடியுமே ஆமாங்க கன்ஃபார்மா இது கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க.
ஹீரோயின் உடனே வெளியில வந்து யோசிச்சுட்டே வராங்க. என்ன ஆயிருக்கும், எதுக்கு அந்த லேடி கேன்சல் பண்ணிருப்பாங்க, என்னவா இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் கிளப்புக்கு தான் போய் பாக்குறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒர்க் பண்றவங்க அங்க கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் உடனே நேத்து இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுமே இங்க என்ன நடந்துச்சுன்னா தெரியல, இங்க ரொம்பவே எல்லாம் கழிஞ்சு போய் கிடந்துச்சு, இங்க கொஞ்சம் பிளட்டும் கூட இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை யாராவது இறந்து கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா குட்டி பையன் பெருசா வளர்ந்துடுறான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா என்னோட அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இது எல்லாமே அம்மாவோட தப்புதான்ப்பா, உங்க அப்பாவை நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒரு 3 பொம்பளை கிட்ட வித்துட்டேன், இதுக்கெல்லாம் சேர்ந்து உங்க அப்பாவை கொண்டுட்டாங்க போல, உங்க அப்பாவோட ஒரு எலும்பு கூட தேரல, அம்மாவோட தப்புதான்ப்பா, அம்மா வேலைதான் உனக்கு இப்போ அப்பா இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அடுத்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ இங்கதான் எங்கேயோ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து மாஸ்க் போட்டு ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இது ஹீரோ தான் நினைச்சிட்டு அவன்கிட்ட போய் பேசுறாங்க. நீ இன்னைக்கு எதுவும் ஒர்க் பண்ண வேண்டாம், நீ பேசாம என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அதுக்கு அங்க இருக்க லேடியுமே இன்னைக்கு நான் இவனை புக் பண்ணிருக்கேன், இவன் 2 hours என் கூட தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் உடனே இவன் என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஹீரோவே இல்ல. உடனே அந்த லேடி உடனே ஹீரோயினை அடிக்க போக அந்த சமயம் பார்த்து ஹீரோ கரெக்டா வந்து அந்த பொம்பளைய கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோயினுக்கெல்லாம் ஹீரோவை பார்த்த உடனே தான் உயிரே வருது. அதுக்கப்புறம் அவங்க பார்ல இருந்து வெளில வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நேத்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன், உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி காருக்குள்ள ஏறு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த காரை பார்த்தோன்னே இது என்ன உன்னோட காராப்பா, இல்ல ஏதாவது ரிச் லேடியா பார்த்து கலெக்ட் பண்ணிட்டியா, இவ்வளவு பெரிய கார் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாகுது. அவன் உடனே என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றாங்க சரி சாரி அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றான் எல்லாம் பண்ணிட்டு சாரின்னு மறுபடியும் முடிக்கிற அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அச்சுன்னு தும்மிட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு டெவில் பிரசிடென்ட் இருக்கான், அவன் சரியான பைத்தியக்காரன் போல, அவனே அவனோட ரிங்க கழட்டி ஸ்விம்மிங் பூல்ல போட்டுட்டு என்னை எடுக்க சொன்னான். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பிரசிடென்ட் சரியான பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நம்பினதே இல்லை. ஆனா நேற்றுதான் எனக்கு தெரிஞ்சது அவன் ஒரு பைத்தியக்காரன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு செம கடுப்பாயிட்டு இருக்கான். ஹீரோயின் இதோட நிறுத்தாம அவன் சரியான சைக்கோ பைத்தியக்காரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி இன்னுமே கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் சே நம்ம பேசாம கேட்காமலே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அவன் யோசிக்கிற அளவுக்கு ஹீரோயின் ஹீரோவை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்கா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிளம்பி ஆபீஸ்க்கு தான் போறாங்க. ஹீரோயின் உள்ள போனோன்னா அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட இருந்து ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின்கெல்லாம் புரியல எதுக்குடா இவங்க இப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒர்க் பண்ற லேடி தான் வந்து சொல்றா இந்த மாதிரி பாஸ் சொன்ன கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் நீ கிளீனிங் ஒர்க் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ நேற்று ஹீரோயின் கழுவி ஊத்திருப்பான் இல்லையா, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்து ஹீரோ இப்படி பண்ணிருப்பான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டு செம கடுப்பாகுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிஏ சொல்றான் பாஸ் அன்னைக்கு மால்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்க செக் பண்ணோம், அந்த சிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வயசோ 5 வயசோ இருக்கிற ஒரு பையன் கிட்ட தான் வந்து கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு ஹீரோவுமே உடனே யார்கிட்ட அந்த சிப்பு போச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றான். அடுத்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஆஃபீஸ்ல இருந்து தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கார்ல இருந்து ஒருத்தர் இறங்குறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகி திரும்பி நின்னுக்கிறாங்க. இவன் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் போல. ஐயோ இவன் இங்க என்ன பண்றான், இவன் நம்மள இந்த லட்சணத்துல பார்த்தா நம்ம மானமே கப்பல் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க மூஞ்செல்லாம் மறைச்சுக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு தெரியாமலே வந்து அவங்கள ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. சரி இவன் பார்க்க இன்னுமே எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. இவன் கூட எவ்வளோ குட் டைம்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. உடனே நம்ம புத்தியும் இப்படி போயிட்டு இருக்கு, இவனுக்கும் நமக்கும் தான் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதெல்லாம் வேர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்கான்ல படாம இப்படியே தப்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்து இன்னும் உனக்கு இந்த ஜாப் கரெக்டா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு ஃபுட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறான். ஹீரோயின்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம கடுப்பா இருக்கு. ஹீரோயின் போய் ஃபுட்டு வாங்கிட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அவங்க எக்ஸ் மேலே இடிச்சிடுறாங்க. எக்ஸுமே வந்து ஹீரோயினை பாத்துறான். வேறுமே ஒரு நிமிஷம் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயினுக்கு இந்த நிலைமையில நம்மள பாத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட்டா ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் உடனே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா போய் ஹீரோக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க, என்னால அதை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறான். ஹீரோயினுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா செம கடுப்பாகுது. உடனே கத்த ஆரம்பிச்சுறாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இங்க ஒர்க் பண்ணவே பிடிக்கல, நான் இங்க இருந்து குவிட்
பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஐடி கார்டை கழட்டி வச்சுட்டு நான் இந்த ஜாபை குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ என்ன சொல்றேன்னு உனக்கு தெரிஞ்சதா சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் ஆமா எனக்கு எல்லாமே தெரியும், நான் இந்த ஜாபை குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாக்கெட்ல ஒரு விசிட்டிங் கார்டு இருக்கு, அதை எடுத்து காமிச்சிட்டு இது மென்டல் ஹாஸ்பிட்டல், நீ போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது. அப்பாடா எப்படியோ அந்த பார்ட் டைம் பைத்தியத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்டோட பிஏ வந்து பாஸ் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுமே போய் அவங்க எக்ஸ் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்மலாக பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, எதுக்கு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் என்னோட கசினை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, இப்போ எதுக்கு என்கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் சொல்கிறான் எல்லாமே என்னோட தப்பு தான், நான் இன்னைக்கு உன்னை டைவர்ஸ் பண்ணிருக்க கூடாது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அதை பேசி எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க உடனே ஒரு செக் எடுத்து கொடுத்து இந்த அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயின் அந்த செக் எடுத்து பார்த்துட்டு இதுக்கு எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்க கொடுக்குற பணமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுமே இதை வச்சு நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை அவன்கிட்டே கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அவங்க பிஏ கிட்ட சொல்லி ஹீரோயினோட குழந்தையோட அப்பா யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா கிளப்புக்கு வந்து ஹீரோவை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடு, நானும் உன் கூட சேர்ந்து இங்கே ஏதாவது ஒர்க் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ கேட்கறா என்னாச்சு, இந்த ஒரு ஒர்க் போயிட்டு இருந்தியே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க நான் அந்த பாஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு என்னோட ஜாபை குவிட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னால் அந்த வேலைக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ உடனே சமாதானப்படுத்தி நீ உங்க பாஸ் கிட்ட எதுக்கும் மறுபடியும் பேசிப்பாரு, நீ போய் அந்த ஒர்க்கே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின்மே சரி நான் எதுக்கோ கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறாங்க ஆஃபீஸ்க்கு. அதுக்கு அந்த ஆஃபீஸ்லையுமே சரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அவங்க உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு பரவாயில்லப்பா நீ சரியான லக்கி தான் போல, பாஸ் என்ன வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சேன், பார்த்தா எனக்கு திருப்பி வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமயம் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக அந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயின் மேல ஒரு பெரிய அட்டைப்பெட்டியை தூக்கி வீசுறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோவோட எக்ஸ் வந்து காப்பாத்திடுறான். அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த மேல இருந்து அட்டைப்பெட்டி தூக்கி போட்டதுல வந்து அவனுக்கு பாத்தீங்கன்னா கையிலயும் மண்டையிலயும் ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிடுறாங்க, உனக்கு ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோவுமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேல நின்று பாத்துட்டு இருக்கான். ஹீரோக்கு இதை பார்த்தோன்னே செம கடுப்பாயிருது. ஹீரோ உடனே மேல இருந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவனுமே நான் இப்போ ஓகே தான், நம்ம இன்னைக்கு மீட்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து இன்னொரு நாள் அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஹீரோயினை பார்த்து அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் எதுக்கோ தள்ளியே இரு, அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான் போல. அந்த குட்டி பையனை தான் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த குட்டி பையனுமே ஒரு சின்ன பையனை இப்படி கடத்திட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் கிரைம்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு பிஎம்ஏ பாஸ் இந்த பையனை பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ உடனே வந்த வேலையை பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப பிஏ வந்து குட்டி பையன் கிட்ட வந்து எங்களை பார்த்து நீ தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, நாங்க நல்லவங்க தான், போன வாரத்துல வந்து நீ மாலுக்கு போனல, அப்போ ஒரு அங்கிள் உனக்கு ஒரு சிப் கொடுத்தாங்கல்ல, அதை பத்தி தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குட்டி பையனுமே ஏன் அந்த சிப்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பேர் சொல்றாங்க அது ரொம்ப முக்கியமான சிப்பு, எங்க ஆபீஸோட எல்லா சீக்ரெட்ஸுமே அதுல தான் இருக்கு, சோ உனக்கு எதனாச்சும் தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குட்டி பையன் சொல்றான் அந்த சிப்பை வந்து நாய் முழுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பிளாக் பேந்தர் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ அந்த பிளாக் பேந்தர் பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போய் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கான். வீட்டுல பாத்தீங்கன்னா பேங்க் மட்டும்தான் இருக்காங்க. பேங்க் இவனை பார்த்தோன்னு திருட அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பிளாக் பேந்தர் வந்து அந்த டாக தான் எடுக்கிறான். அந்த சமயம் ஓடிட்டு இருக்கும் போது ஒரு பாக்ஸை பாக்குறான். நான் என்ன இன்னும் அந்த சிப்பை டைஜஸ்ட் பண்ணாமலா வச்சிருக்கோம், ஒருவேளை அந்த பாக்ஸ்குள்ளதான் வந்து சிப் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு நாயை விட்டுட்டு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயினும் குட்டி பையனும் கரெக்டா வீட்டுக்குள்ள வராங்க. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே இங்க என்ன நடந்துச்சு, வீடெல்லாம் ஏன் இப்படி கலைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு பேங்க் சொல்றாங்க இங்க ஒருத்த வந்தா ஒரு பாக்ஸை தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கிட்ட கேட்க, அதுக்கு குட்டி பையன் சொல்றான் அம்மா நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல நாய் வந்து கோல்டை சாப்பிடுச்சுன்னு,
நீங்க தான் அதை நம்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை எடுத்துட்டு போவதான் இப்ப திருட வந்திருப்பான். இன்னைக்கு கூட அதை தேடிதான் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க. ஆனா அந்த கோல்டு கலர்ல இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கோல்டு எல்லாம் சொல்லல, அது பேர் ஏதோ சிப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குட்டி பையன் சொன்ன. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இவன் எதை பத்தி பேசுறான்னு எனக்கு தெரியல, இப்போ என்கிட்ட அது இருந்தா மட்டும் போதும், அது என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நினைக்கிறாங்க, அந்த திருட வேற திருடிட்டு போயிட்டா, இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து குட்டி பையன் சொல்றான், அம்மா அது நான் அந்த பாக்ஸ்குள்ள எல்லாம் வைக்கல, நான் என்னோட பென்சில் பாக்ஸ்குள்ள தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பை எடுத்து கொடுக்குறா. ஹீரோயினுக்கு தெரியும் போல அவங்க பாஸ் தான் வந்து இந்த சிப்பை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த சிப்பு வந்து பாஸுக்கு தான் ரொம்ப முக்கியமானது, நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போய் இந்த சிப்பை வந்து நான் பாஸ் கிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சிப் கொடுக்க தான் அவங்களோட கேபினுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம்ல ரொம்பவே சத்தமா இருக்கு. மேனேஜர் தான் வந்து ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான், ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் மன்னிப்பை ஏத்துக்கிற மாதிரியே தெரியல, இவனை எதுக்கு இங்க ஆஃபீஸ்க்குள்ள விட்டீங்க, அவனை தூக்கி வெளில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயின் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒளிஞ்சுன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா மேனேஜருமே அப்பதான் வந்து கதவு தந்துட்டு வெளில வந்துட்டு இருக்கான். பக்கத்துல ஹீரோயினை பார்த்தோன்னே இவன் மேல இருக்க கடுப்புல இதனாலதான் நமக்கு ஜாபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்துல கத்தி வச்சுட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான். ஆனா அந்த சமயம் ஹீரோயினோட கழுத்துல லைட்டா கட் ஆயிருது. ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து அவனோட வீட்டுல கொண்டு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்த உடனே ஹீரோ வந்து சரி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர வேண்டாம், நீ இங்கே இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்கா. இன்னைக்கு எனக்கு லைட்டா அடிபட்டுருச்சு, பாஸ் எவ்வளவு பதறிட்டாருன்னு தெரியுமா, எம்ப்ளாய்க்கு அடிபட்டா என்ன பண்ணுவாங்க, பாஸ்னா இருந்தா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போவாங்க, ஆனா என்ன பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து டாக்டர் வர வச்சு பாத்துக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோயேன். ஹீரோயின் உடனே ஹீரோவை வெறுப்பேத்திற்காக ஒருவேளை என் பாஸுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ உடனே சரி அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோக்கு தான் தெரியுமே அவனை பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேசாம போயிடுறான். ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவங்க ஆன்டி வந்து ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினுமே அந்த பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அவங்க ஆன்டி பாத்தீங்கன்னா ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதான் கூப்பிட்டு இருக்காங்க. அது தெரியாம ஹீரோயினுமே போயிருப்பாங்க. அவங்க அங்கிள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட நல்லதா பேசிட்டு இருக்காங்க, நீ எப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஆன்டி உடனே வந்து நீ எப்படி இருக்க, உன் பையனும் நீ இங்க வந்துட்டோன்னு கேள்விப்பட்டோம், உன் பையன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அங்க இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இவளுக்கு பையன் இருக்குல்ல, அந்த பையனோட அப்பா யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்ட்டிலாம் பாத்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ் ஹஸ்பண்டுமே இருக்கான். அவன் உடனே எதுக்கு பாஸ்ட் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அதுக்கப்புறம் எல்லாருமே பேசாம இருக்காங்க. அப்போ அவங்க ஆன்டி சும்மா இல்லாம என்ன உன் பையனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்குமா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கா. உடனே அங்க இருக்க லேடிஸ் எல்லாமே ஓ அந்த பையன் இவ்வளவு பெருசாயிட்டானா, உன் ஹஸ்பண்ட் யாரு, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் அந்த குழந்தையோட அப்பா யாரு, ஃப்ரெண்ட் குரூப்புக்கே வந்து ஒன்னாலதான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்னாலதான் உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னு செம கடுப்பாயிருச்சு. போதும் நீங்க என்ன பத்தி எவ்வளவு பேசிட்டு இருப்பீங்க, எங்க அப்பா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாங்கன்னா நீங்க எங்க அப்பா கிட்ட ஏதாவது ஃபேவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் மாதிரி கெஞ்சிட்டு இருப்பீங்க, நீங்களே என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க உடனே அதான் உங்க அப்பா இப்ப இல்லையே, இப்ப நான் பேசுறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே கோவமாயி அவங்க கையில இருக்க கிளாஸ் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. வந்த கெஸ்ட் எல்லாம் உடனே ஹீரோயினை சே வெள்ள ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அவங்க ஆன்டியுமே சே ஒன்னால ஒரு டின்னர் பார்ட்டி இப்படி கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க கசினுமே ஒன்னாலதான் இப்ப இந்த பார்ட்டியே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட, ஹீரோயின் உடனே அவ பக்கத்துல போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு நீ பண்ண விஷயம் எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸ மிக்ஸ் பண்ணது நீந்தான், அன்னைக்கு நான் போக வேண்டிய ரூமோட நம்பர் மாத்துறதுமே நீந்தான், எல்லா விஷயத்தையும் பண்ணது நீந்தான் எனக்கு நல்லாவே தெரியும், சரி போனா போகட்டும்னு சொல்லிட்டு பார்த்தா ஓவர் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளை மிரட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அங்கிள் கொஞ்சம் நல்லவங்க போல. அவங்க உடனே ஹீரோயின் கிட்ட வந்து சாரிமா உன்னோட ஆன்டியும் உன்னோட கசினும் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிரு, நீங்க அவங்க எல்லாத்தையுமே மன்னிக்கணும் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க பரவாயில்ல அங்கிள் விடுங்க, நம்ம அதை பத்தி பேச வேண்டாம், உங்களுக்கு என் அப்பா எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவோட டெத் வந்து ஏதோ சீக்ரெட் இருக்கும் போல, அது சூசைடா இல்ல போல. ஹீரோயினுக்கு அதுல ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். அதுக்கு இந்த அங்கிள் சொல்றாங்க இல்லம்மா உங்க அப்பா சூசைட் பண்ணி தான் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சமாளிச்சுட்டே சொல்றாங்க. இவங்களுக்கு அவங்க அப்பாவோட டெத் பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல, ஆனா இது வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க.
ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோக்கு நல்லாவே புரியுது, சரி இவங்க ஏதோ கஷ்டத்துல தான் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹீரோயினை கொஞ்சம் நல்லபடியா ஃபீல் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு ஜுவல்ஸ் வந்து ஏழை எடுக்கிற இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த ஏழை நடக்கிற இடத்துக்கு தான் வந்து அவங்க ஆன்ட்டியும் அவங்க பொண்ணுமே வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அடுத்த பணக்காரனை மயக்கிட்டா போல, இவனால மட்டும் எப்படிதான் இதெல்லாம் முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒரு செயினை வந்து 10 மில்லியனுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஹீரோயினோட கசின் வந்து 40 மில்லியனுக்கு கேக்குறா. ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க ஹீரோ கிட்ட அந்த செயினை பத்தி எல்லா டீடைல்ஸுமே சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோ உனக்கு எப்படி இதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இந்த செயினை நான் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன், அப்போ நாங்க ரிச்சா இருந்தோம், எங்க அப்பா எங்களுக்கு இது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் கரப்ட் ஆனதுல நான் இந்த செயினை வித்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த செயினை 100 மில்லியன் கொடுத்து வாங்கிடுறான். வாங்கினது மட்டும் இல்லாம அந்த செயினை ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்றான். இதை பார்த்தோன்னா அவங்க ஆன்ட்டிக்கும் அவங்க கசினுக்கும் ரொம்பவே வயிறு எரியுது. ஹீரோயினை வேணுட்டே போய் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கசின் வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறா, எப்படிதான் நீ எல்லா பசங்களையும் மயக்கிறியோ, இப்படி மயக்கி தானே எல்லாத்தையும் வலிக்கு கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோ வந்து இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ ஆன்ட்டி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. இல்ல நாங்க ரிலேட்டிவ்ஸ் தான், நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கு. அதுக்கு அந்த கசின் சொல்றா, உங்களுக்கு ஹீரோயினை பத்தி என்ன தெரியும், இவன் நல்லவளே கிடையாது, ஹஸ்பண்ட் டைவர்ஸ் பண்ண உடனே அன்னைக்கு நைட்டே வேற ஒரு பார் மாடல் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஆன்ட்டி உடனே அவங்க பொண்ணு சப்புன்னு அறையிறாங்க. என்னை பத்தி எதுவும் தப்பா பேச வேண்டாம், பேசாம சார் கிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவளுமே வேண்டாம் ஒருப்பா சாரி கேட்கறா. உடனே கார்ல ஏறின உடனே எனக்கு இந்த செயின் வேண்டாம், நீங்க எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க எனக்கு பண்ணதுக்குள்ள நான் உங்களுக்கு திருப்பி நான் எல்லாமே பண்ணிடுறேன், ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு இந்த செயின் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ சொல்றான், உன்னோட பாஸ்ட் ரொம்ப மோசமானதா இருக்கும் போல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா என்னோட பாஸ்ட் ரொம்ப மோசமானதுதான், ஆனா எனக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னது இவனை தான் அவனுக்கே நல்லா தெரியும். அதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், உனக்கு அவனை எவ்வளவு நல்லா தெரியும், அவன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு இப்ப கொஞ்ச நாளா தான் தெரியும், அது மட்டும் இல்லாம அவன் என்ன வேலை செய்யறான்னு உங்களுக்கு சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை ப்ராஸ்டியூட் தான் நினைச்சிட்டு இருப்பா, இந்த வேலையை போய் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லாம மறைச்சிருப்பா. இப்போ ஹீரோ சொல்றா, நீ என்னை பத்தி தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க, எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, இன்னைக்கு உனக்கு அடிபட்டது என்னாலதான், நீ என்னோட எம்ப்ளாயி தானே, அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அது மட்டும் இல்லாம இப்ப இந்த செயின்மே வந்து நீ உங்க அப்பா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னியா, அதனாலதான் நான் உனக்கு இது வாங்கி கொடுத்தேன், மற்றபடி எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி உனக்கும் இந்த செயின் வேண்டாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை தூக்கி வெளில வீசிடுறான். ஹீரோயின் இதை பார்த்தோன்னு ஷாக் ஆகி, உனக்கு என்ன பைத்தியமா, அந்த செயினை தூக்கி எதுக்கு வெளில வீசின, 100 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை கேட்டோன்னே ஹீரோ சொல்றான், நீ ஃபர்ஸ்ட் கார்ல இருந்து வெளில இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே காருமே ஸ்டாப் ஆயிருது. ஹீரோயின் வந்து சரியான பைத்தியக்கார அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறா. ஹீரோயின் வெளில போய் ஆல்ரெடி ரொம்பவே இருட் ஆயிருச்சு, நான் உங்க கூட வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோ சொல்றான், பரவாயில்ல நைட் ஆனாலும் நீ பொறுமையா நடந்தே வா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த செயினை எடுத்து வச்சுட்டு ஹீரோக்கு தான் கால் பண்றா, என்ன என் பைத்தியக்கார பாஸ் வந்து நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டா, என்ன சீக்கிரமா வந்து பிக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோமே வந்து ஹீரோயினை பார்க்க தான் போறான். ஹீரோ சொல்றான், என்ன அவன் பாடி கார்டு நினைச்சிட்டு இருக்கியா, சும்மா சும்மா கால் பண்ணி கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அது எதுவுமே கேட்காம அவங்க பாஸ கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு, இதுதான் நம்ம பாஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஆபீஸ்க்கு தான் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒன்னு கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம். ஹீரோயின் செம்ம கடுப்பாக்குறாங்க. ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருக்கிறது கிளீனிங் வேலை தான், இதுபடியே மோசமா வந்து என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க உடனே ஒரு ஃபைலை கொடுத்துட்டு, இந்த நீ பாஸோட பர்சனல் அசிஸ்டன்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவோட ஆபீஸ்ல இருக்க பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து ஹீரோ கிட்ட அந்த சிப்பை கண்டுபிடிக்கலன்னு நம்ம கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அப்பதான் அவங்க கிட்ட சிப் இருக்கிற விஷயமே ஞாபகம் வருது. அவங்க உடனே அந்த சிப்பை எடுத்துட்டு ஒரு காஃபி கப்புக்குள்ள போட்டுட்டு,
நம்ம இந்த காஃபி கப்பை வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கலாம், அவன் அந்த காஃபியை குடிச்சிட்டு கடைசியில சிப் இருக்கிறத பார்த்துட்டு நான் சிப்பை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவான், இந்த பிளான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காஃபி கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ உடனே எனக்கு இந்த காஃபி வேண்டாம், அங்க இருக்கவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா இந்த காஃபியை குடிச்சிட்டு அந்த சிப்பை அவங்க முழுங்கிட்டாங்க போல. ஐயோ இவ எனக்கு ஏதோ கலந்து கொடுத்து எனக்கு கொல்ல பாக்குறா, நான் எதையோ முழுங்கிட்டேன், என்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். அங்க இருக்கவங்க எல்லாம் பாருங்க உங்க பிஏ வந்து அவங்களே கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே என்னவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், யாரும் அவளை பத்தி தப்பா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இதுல என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் உங்களுக்கு தான் காஃபி கொடுக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள சிப்பு போட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன், நீங்க தான் வந்து அவங்களுக்கு கொடுக்க சொன்னீங்க, அவங்க அதை குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த ஆளுக்கு இனிமேல் எல்லாம் கொடுத்து நீங்க சாப்பிடுங்க சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்க இருக்க அங்கிளுமே வந்து பாத்து போங்க, உங்களோட வயிற்றுக்குள்ளதான் வந்து ஹீரோவோட கம்பெனியோட ஃபியூச்சரே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அது என்னோட டாக் தான் சாப்பிட்டுச்சு, அதுக்கப்புறம் அதோட ஷிட்ல இருந்து நான் எடுத்து வச்சேன், இப்போ இது இவங்க முழுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே கடுப்பாயி உனக்கு தான் அது ஃபர்ஸ்டே கிடைச்சதுல அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அழுதுட்டு நான் இதெல்லாம் வேணும்ட்டே பண்ணல, உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து செம காமெடியா இருக்கு. அவன் லைட்டா சிரிச்சுட்டு சரி பரவாயில்ல விடு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னா என்னடா இந்த பார்ட் டைம் பைத்தியக்காரன் நம்மள மன்னிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளில போய் சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை இவன் தான் ஹீரோவா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இது ஹீரோவா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ பாத்தீங்கன்னா நான் மாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து மியூட் பண்ணிடுறான். ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான் என்ன நீ டெஸ்ட் பண்ணலான்னு பாக்குறியா, நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் பிஏக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கால் வருது, இந்த மாதிரி சிப் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. பிஏ உடனே ஹீரோ கிட்ட பாஸ் இந்த மாதிரி சிப் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ எனக்கு இப்ப கன்ஃபியூஸ் ஆயிருது, ஒருவேளை இது அவனா இருக்க மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு இன்னுமே டவுட்டா இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் ரிங் டோனும் ஒரே மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ வந்து நக்கலா உன்னால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட காலை வந்து ஹீரோ பிக் பண்றான். ஹீரோயின் சொல்றாங்க நீ என்ன ஆபீஸ்ல வந்து பிக்கப் பண்ணிக்கோ, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, எனக்கு ஃபிளவர் பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோமே சரி நீ எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அவங்க பிஏமே ஃபேங்க உங்களை டவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களுக்கு நைட் கிளப்ல இருக்க ஆளு நீங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்ற அவனால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட ஆபீஸ் வெளியில ஒரு கார் வந்து நிக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டு மாஸ்க் போட்டு ஒரு பையன் வந்து இறங்குறான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறாங்க இது ஹீரோ இல்லைன்னு சொல்லிட்டு. யார் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அங்க உன் கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சமாவது நடி, நான் நடிக்க தான் வந்திருக்கேன், உன் பாய் ஃப்ரெண்டுக்கு வேலை இருக்குதாமா அதனால அவன் என்ன அனுப்பி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இவங்களுமே சிரிச்சு நடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சரியான பணக்காரன் போல, பார்க்க கூட வந்து ரொம்பவே அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் நீங்க எதுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க, நீங்க மாஸ்க் கழட்டுங்க, நாங்க எல்லாம் உங்க ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்டுமே இல்ல எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். அவன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை டச் பண்ணி பேசிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாம் வந்து பிஏக்கு வந்து போயிருது. பிஏ உடனே ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே அந்த ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி எவ்வளவு தைரியம் நீ அவளை தொட்டுட்டு இருப்ப, அவன் மேல உன் கை பட்டுச்சுன்னா உன் கையை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இல்ல பாஸ் அது கொஞ்சம் வந்து நேச்சுரலா இருக்கும்னு நான் பண்ணேன், அப்படி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோ உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறான். அவன் மேல கை பட்டுச்சுன்னா நான் உனக்கு ஒன்னே போட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பயந்துட்டு இல்ல பாஸ் இதுக்கப்புறம் நான் உங்களை டச் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட வீட்டுல தான் காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா சிப்ப தேடி பிளாக் பேந்தரும் வந்திருப்பான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு தான் கால் பண்றா, ஆனா ஹீரோ வந்து எடுத்திருக்க மாட்டான். ஹீரோயின் அடுத்து பாத்தீங்கன்னா பாஸுக்கு தான் கால் பண்றா, ஏன்னா சிப்ப வந்து அவங்க பாஸ் கிட்ட தான் கொடுத்திருப்பாங்க, அதனால பாஸுக்கு கால் பண்றா. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் காலை பாத்திருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் காலை நோட் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் வேகமா வராங்க. பாத்தீங்கன்னா ஹீரோயின் போய் ஜஸ்ட் மிஸ்ல காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை அவன் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே டவுட் வர ஆரம்பிச்சிருது ஹீரோ மேல. அந்த டாட்டூ மட்டும் பார்த்துட்டோம்னா நம்ம எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு
சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வெளியில இருந்து வேங் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. குட்டி பையனை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் சொல்ற வரைக்கும் நீங்க வீட்டுக்கு போக வேண்டாம், ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ மேல நின்று பார்த்துட்டு தான் இருப்பான். அப்ப ஹீரோ வந்து யாரு குட்டி பையன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல அது என்னோட ரிலேட்டிவ் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு இப்ப ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச்ச மாத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிடறத பார்த்துட்டு, என்ன நீ வாழ்க்கையில ஏதோ கடைசி தடவை சாப்பிட போறியா, இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப எல்லாம் பசிக்கல, அதனாலதான் நான் இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுட்டு இருக்கேன், இதை விட அதிகமாவே சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ, என்னது இதுதான் உங்க ஊர்ல கம்மியா சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றாங்க, லாஸ்ட் டைம் எங்க அப்பா கூட தான் நான் இப்படி சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நான் இப்படி சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், உங்க அப்பா தான் பெரிய பணக்காரங்களாச்சு, அவங்க பேங்க் கரப்ட் ஆனது நம்புற மாதிரியே இல்ல, அவங்க பேங்க் கரப்ட் ஆயிருந்தாலுமே அவங்க கிட்ட நிறைய பணம் இருந்திருக்குமே, ஆனா இப்ப எப்படி நீ பணமே இல்லாம நடு ரோட்ல நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா எனக்குமே இது நல்லாவே தெரியும், ஆனா எங்க அங்கிள் தான் எங்களுக்கு பேங்க் கரப்ட் ஆயிருச்சு, ஒத்த பைசா கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு இதுல ஏதோ ஒரு டவுட் இருக்கு, நான் இதை எப்படியோ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, நீ இந்த பெரிய பணக்காரனாச்சு, ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், நான் நினைச்சா என்னால இப்பவே கண்டுபிடிக்க முடியும், ஆனா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, நீ அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்பா இறந்த விஷயத்துல எனக்கு ஏதோ டவுட் இருக்கு, உங்களுக்கு எங்க அப்பாவோட டெத் பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா உங்க அப்பா சூசைட் பண்ணிக்கல, அது ஒரு மர்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிருவ, இதுல எல்லாமே பெரிய இடமெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த அங்கிள் உடனே ஒரு பாக்ஸ் கொடுத்து, இதுல பேங்க் கீ இருக்குது, இதுல பாஸ்வேர்டு வந்து உங்க அம்மாவோட பர்த்டே தான், இதுல உனக்கு தேவையான மணி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகி, இவ்வளவு பெரிய விஷயத்த எதுக்காக என்கிட்ட இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரும், அந்த டைம்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அங்கிள் போகும்போது, நீ உங்க ஆன்டி ஃபேமிலி கிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அடுத்த நேரா அவங்க பாஸ் தான் பார்க்க வராங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோ பால் விளையாண்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட கையில இருக்க டாட்டூவை பாத்துறாங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. ஹீரோயினுக்கு அந்த நைட் கிளப்ல பார்த்த பையன் வந்து ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. அதுலதான் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை கொன்னது யாரு, அதுக்கப்புறம் ஹீரோக்கு தனக்கு ஒரு பையன் இருக்குன்னு அடுத்த சீசன்ல தெரியும் போல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.